போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி பண்றாங்க பாவி உனக்கு எல்லாம் நல்லவன் சொல்லிட்டேன் சார். அதனால ஓ ஷிட் இது வந்து டம்மி சோல்ஜர்ஸ் நத்திங் ஃபோன் நத்திங் ஆயிடுச்சு. சோலி முடிச்சு ஏற்கனவே அந்த ரேண்ட்ல சொன்ன மாதிரி இந்த போன்ல டிஸ்பிளே போயிடுச்சு. மேட்ல கீழே விழுந்ததுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. இதுக்கு நடுவுல இன்னொரு போனே விட்டுருக்கா CMFன்னு ஒரு பேர்ல. அதை ஆர்டர் போட்டேன். ஆனா அங்கேயும் ஒரு பிரச்சனை. அது நத்திங் கிட்டேனா அதுதான் இல்ல பிளிப்கார்ட் காரங்கிட்ட. என்ன ப்ரோ பெட்டி வேற பெட்டி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து கிளீன் பண்றாக்க வந்து பெட்டியை தூக்கி போட்டாங்க. அதனால நாங்க இந்த பெட்டி வச்சிருக்கோம். ஒரு போன் ஆர்டர் போட்டேன். ஆனா வந்தது 2 போன். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. இதுல இன்னொரு காமெடி என்ன, எங்க வீட்ல இன்னொரு போன் வேற வாங்கி வச்சிருக்காங்க. மொத்தம் 3 CMF போன் வச்சிருக்கேன். சமூகம் பெரிய இடம் இருக்கு. பை தி வே யாருக்காவது போன் வேணா சொல்லுங்க. இந்த போன் நான் பாக்ஸே பிரிக்காம வித்துறேன். ஹலோ பெருசு வாங்க சார். கேட்கல அப்படியா? பிரிக்க போறது இல்லையா? அதை பிரிக்க போறது இதான் பிரிக்க போறது. அது 2 இதுக்கு 1 தானே வாங்கணும். கம்பெனி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க யூஸ் பண்ணிப்போம். உனக்கு எதுக்கு நீ தான் ஐபோன் வச்சிருக்கல? ஓடா கம்பெனிக்கு எதுக்கு போகணும்? உண்மையா போன் தேவைதா? அது கம்பெனிக்கு இல்ல, அவன் கம்பெனிக்கு. யார் அந்த கம்பெனி? மாதவியா இல்ல மாதுரியா இல்ல வனிதா. அதாவது சோல்ஜர்ஸ் இவன் மேல வன்மத்தை காட்டுறதுக்கு முன்னாடி இன்னொருத்த மேல வன்மத்தை கக்க வேண்டியது இருக்கு. அது யாருன்னா பிளிப்கார்ட். நீ வா ஆர்டர் போட்டேன். 1 டே டெலிவரி ஆனா 1 ஹவர்க்குள்ள ஆர்டர் போடுன்னு சொன்னா. அதை நம்பி ஆர்டர் போட்டா பேமெண்ட் பெண்டிங்கே வந்திருந்தது. சரி பேமெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு, எப்படி இருந்தாலும் வந்து அமிச்ச காசு திருப்பி அமிச்சிருவான்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் தேவையில்லாம பைத்தியக்காரத்தனமா ஒரு ஆர்டர் போட்டேன். அன்னைக்கு நைட்டே வந்து போன் வந்துச்சு. சரி ஒரு போன் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நானும் வாங்கி வச்சேன். பார்த்தா வந்து வெயிட்டா இருந்தது. என்ன இந்த கணக்கு நடக்குது? ஆனா வெயிட்டா இருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு டீம் ஓபன் பண்ணி பார்த்தா இங்க பாருங்க 2 போன் 2 சார்ஜர். என்னடி இது? பார்த்தா உள்ள 2 போன் இருக்கு. ஆக மொத்தத்தில் 2 போன் வாங்கிட்டேன். ப்ரோ போன் வாங்கிக்கல ரிட்டர்ன் போலான்னு கேட்டா பிளிப்கார்ட் காரன மேல வன்மமே எதுக்குன்னா 2 போன் அனுப்பிச்சதுக்குல ரிட்டர்ன் பாலிசியே கிடையாது. லடி ராஸ்கல் ரீப்ளேஸ்மென்ட்னு போட்டிருக்கான். என்னன்னா வந்து சர்வீஸ் சென்டருக்கு வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாமா. ஒரு தடவை வாங்கிட்டா ஒரு தடவை அவ்வளவுதான். வெளியே போடா உங்களா நீங்களும் உங்க பிசினஸ் பண்ற மாதிரி ஆகி போச்சு. நீங்களும் உங்களே. சரி ஓகே அவன் மேல போட்ட வன்மம் ஓவர். இப்போ இவன் மேல போடணும். நீ வா கணேசா வெப்பன் சைடு இவருங்க சார்ஜரும் கொடுக்க மாட்டா. தனியா 2000 கொடுத்துருவாங்க. 4000 ரூபாய். இது 16000 ரூபாய் 6GB. இங்க வச்சு வாங்குறேன். சாரி பாவம் வீரனுக்கு தெரியவில்லை. இதெல்லாம் உள்ள ஒண்ணுமே இல்ல. ஏப்ரல் ஃபூல். நான் அதை ஆன் பண்ணி யூஸ் ஆரம்பிச்சிட்டேன். இதுலதான் சார்ஜர் இருக்கு. லைட் வெயிட்டா சார்ஜர் பண்ணிருக்கான் போல. பயங்கரமான கம்பெனி நினைச்சேன். ரெட் கலர்ல இருக்கு. ரெட் ஆரஞ்சு கண்ணு தெரியாத கம்பெனி. சரி விடுங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குனு கொஞ்சம் பொறாமையா வெண்மத்தை கக்கிட்டு போறான். இதுல 2ம் சைஸ்ல வேற வேறையா இருந்தாலும் 2தோட பவர் டெலிவரி ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. ஏன்னா இது கேன் சார்ஜர், இது டிபிக்கல் சார்ஜர். இதுல பேர் மல்டிபிள் இது இருக்கு. பை தி வே இந்த போன் நல்லா இருக்கா நல்லா இல்ல இப்போ சொல்ல மாட்டேன். லாஸ்ட் சொல்றேன். அந்த சார்ஜர் நல்லா தான் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் இந்த நத்திக்கார வந்து ஆரம்பத்தில் ஓவரா சீனை போட்டு முதல்ல ஏர்பாட்ஸ் மாதிரி ஒன்று விட்டான். அது விட்ட உடனே இவன் வந்து மார்க்கெட்டே வந்து கதற விட போறான் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஏன்னா இவனோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படி OnePlusல வேலை செஞ்சுட்டு வந்து இங்க கடையை புதுசாக போட்டான். ஆனா மேட்ரு என்ன, அதுக்கப்புறம் நத்திங் ஒரு போன் விட்டான். அப்பயே எல்லாருமே வந்து சூப்பர்ன்றானுங்க. அப்புறமா தெரிஞ்சு அந்த நத்திங் பேருக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஒன்றும் இல்லை, மேலே ஸ்டிக்கரும் லைட்டு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு இப்போ வந்து நத்திங் அப்புறமா வந்து அந்த போன் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு போன் வாங்கியிருக்கேன். நீங்க வாங்கி நீங்க கீழே போட்டு அது ஒன்றும் ப்ராப்ளம். அன்னைக்கு என்னன்னு தெரியல. அன்னைக்கு நானே நாசமா போனால்ரா. அன்னைக்கு சொல்ல இந்த 7:30 சனி நாள் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? காபி குடிச்சு மறக்க முடியாத நாள் 7:30 சனில. அது 1:30 சனி. 1 நாள் ஃபுல்லா தனியா தான் இருக்கு. ஃபிளாஷ்பேக். டேய் சூடு படி எடுத்துடா டேய். கதற சட்டைகள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. I gotta tell you, it was perfect. ஓகே சோல்ஜர்ஸ் நத்திங் CMF 1 இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா வந்து இந்த பாக்ஸ் ஓபன் பண்றது மட்டும் இல்லாம மொத்தம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஸ்டிக்கர் தான் வச்சிருக்கானா இல்ல புதுசா கொண்டு வந்திருக்கானு பார்க்கலாம். தூரா யாருக்கு நல்லா இருக்கா? இந்தா உங்க கையில ஓபன் பண்ணு. இன்னும் வரமாட்டேங்குது. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவு ஹார்டா இருக்குது. நான் என்ன பண்றது? கல்யாணம் ஆயிடுச்சா? இதையே பிரிக்க முடியலையே. எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. என்னடா இஷ்டத்துக்குதே இரா இவனுக்கு கார்த்து விட்டு போயிடாண்டா கொஞ்சம். எனக்கு என்ன கேள்னா இங்க இருந்து ஒன்று பிரிச்சிருக்கான்ல, இதுக்கப்புறம் நான் உள்ள திருப்பி மூடி வச்சிருக்கா. டபுள் ப்ரொடெக்ஷனா இது கொடுத்தே டபுள் ப்ரொடெக்ஷன் கீழே வந்து போயிடுச்சு. என்னடா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இல்லை. ஓபன் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஓடா ஆகுது. பொறுமை சாமி. CMF by nothing. லெதர் மார்க் தொட்டு பாரு. லெதர்லாம் இல்லை, பிளாஸ்டிக் தான். சாஃப்ட் பிளாஸ்டிக் தான். அமங்களே இங்க பாருடா.
ஸ்க்ரோல் வீல் இருக்கு. அதான் பார்க்கலாம். அந்த எப்படி இதை ஓப்பன் பண்ணுறது? ஓப்பன் ஆக மாட்டேங்குது. கல்யாணம் ஆயிடுச்சா என்ன கேட்டீங்களே? செஞ்சுட்டியா? இருங்க இதை வர இப்போ. என்னடா கன்சிஸ்டன்சி இல்லை உனக்கு. ஆரஞ்சு கலர் கொடுத்தா எதுவும் ஆரஞ்சு கலர் தானே கொடுக்கணும் இவன். இன்னும் கேபிள் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்கலாம். ஐ டோன்ட் லைக் இட். எங்கே வர்றான்? இப்போ வந்துச்சா கன்சிஸ்டன்சி? இப்போ தான்டா இதில் வந்துருக்கு. வீடியோவில் இதில் இது ஸ்க்ரூ டிரைவர்லாம் கொடுத்துருந்தா கேஸ் வாங்கினா தரேன். நீங்கள் தர மாட்டேனா? கேஸ் வாங்கினா தருவாங்க. கேஸ் தான் நான் வாங்கிட்டு தானே இருக்கேன். வரோம் நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. இதுதான் ஃபோன் முதல்ல ஆன் பண்ணுவேன்டா. இரு சாரி மைக்கில் சொல்லியிருப்பேன். என்னடா அட கன்றாவியே. இங்கே பாடுறா தப்பான ஹோட்டலில் வந்து இது பண்ண இடத்துக்கு கண்ணு தெரியாத கப்பதி. அதான் தெளிவாக அந்த இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? இதுலயே அப்படி தான் கொடுத்துருக்கான். இங்கே வர்றா தப்பான ஓட்டை இங்கே இருக்குடா. ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன்ரா. இங்கே வர்றா. மெமரி கார்டு போடலாம் போல்றா. மெமரி சிம் கார்டா? 2 சிம் கார்டு. ஆமாம் சிம் டு மெமரி கார்டு. ஆனால் வந்து சிம் 2 போட்டால் மெமரி கார்டு போட, மெமரி கார்டு போட்டால் சிம் போட முடியும். எனக்கு என்ன இதில் 3.5mm ஜாக் இல்லைனா கூட ஓகே 20,000 ஃபோன். இது 15,000 ஃபோன். இதுலேயே 3.5mm ஜாக் இல்லை. சரி ஓகே ஆன் பண்ணுவேன்டா. CMF by nothing. ஹலோ இன்செர்ட் வேல்யூ இந்தியா சிம் கார்டு. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. சிம் கார்டு போட்டே ஆகணுமா நான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு? இல்லை சிம் கார்டு போட்டே ஆகணுன்றான்டா. யாரா இவன்? ஓனரே உன்னோட மாட்டேன்ற. ஓகே இங்கே ஒரு சிம் இருக்குது. இந்தாண்டா நல்ல ஃபோன் இருக்குது. இன்னமும் ஓடிட்டு இருக்கா OnePlus. என்ன ஸ்லோவாக இருக்கான். ரீசெட் பண்ண சரியாயிடும். சிம்மை சொல்லியாச்சு. ஆத்தென்டிகேட்டிங் ஒரு சிம்னு வருது. சிம் கார்டு சக்ஸஸ்ஃபுல். எப்பவுமே புது ஃபோன் ஓப்பன் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது சொல்லிச்சேன். ஏன்னா புது ஃபோன் எல்லாம் ஸ்பீடாக தான் இருக்குது. ஒரு 4-5 ஆப் இன்ஸ்டால் பண்ணதான் தெரியுது அவன் உண்மையான கதை என்னன்ட்டு. அப்படிதான் நத்திங் எனக்காச்சு. சோல்ஜர்ஸ் இருக்க செட்டப் பண்ணிட்டு வரேன். சில நேரங்கள் கழித்து புது ஃபோனுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து யூஸ் பண்ணி பார்த்தா ஸ்லோவாக இருக்கட்டும். எவ்வளோ இது கொடுத்துட்டேன். இன்னும் பிளாக்காகவே இருக்கான். அது அவ்வளவுதான். ஸ்க்ரூ டிரைவர் ரெடி பண்ணுறா. போஸ்ட் மாடத்துக்கு ரெடி பண்ணுறா எல்லாத்தையும். ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? வந்துருச்சுடா. ரொம்ப நேரம் கழிச்சு வந்துடா. இன்னும் வரடா. சபா இப்பவே கண்ணை கட்டுது. காத்திருந்து உணவு இடைவேளைக்கு பிறகு இன்னொரு என்னடா இவன் இங்க மெட்டாவோட லோகோ. இங்க மெட்டா லோகோ. ஏதோ பேசும்போது எவனோ சம்பந்தமே இல்லாம வரான்ற மாதிரி. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு என்னடா இது? என்னதான்டா கதை உங்க கதை? One eternity later. Finally, inner peace. வந்துட்டானா? லொச்சக் மொச்சக் பச்சக். நத்திங் வாய்ஸ் 2.6. அதே தானே இருக்கு. இதுல இருக்க சாஃப்ட்வேர் தான் இதுல இருக்கு போல. அப்ப என்னடா வித்தியாசம்? இவ பாரு இவங்கிட்ட என்னன்னா UI ஃபாஸ்டா இருக்கும். ஓகே ஆனா இதா இருக்கு. இங்க வரைக்கும் உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்க. ஸோ இதில் இந்த ஃபோனில் என்ன ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வர மற்ற ஃபோன் இதோட பெட்டராக இருக்கும். கேமரா வைஸ் பார்த்தா அப்பயும் அப்படிதான். நண்பர்களே இங்கே பாருங்க ரேகெல்லாம் பாருங்க எவ்வளோ கரெக்டாக தெரியுது பாருங்க. நண்பர்களே இவங்க ரேகே இல்லை. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா காட்டுங்க. ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? புதுசாக உள்ளே எதுவும் கிடையாதா? இந்த ஃபோனில் இருந்தால் தான்டா வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் இதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்பெக் நான் சொல்கிறேன். MediaTek Dimensity 7300. இல்லை இதுலேயே ஒரு குழப்பம் இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. 7200 7300 வந்து டம்மி அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு தெரியல. ரியர் கேமரா 50 MP ஒரு நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குன்னு தெரியல. பரவாயில்ல ஒரு லைட்லாம் நல்லா தெரியுதோ. நல்லா இருக்கு ஃபோட்டோ. நான் நினச்சதோட பரவாயில்ல தான். கேமரா 5000 mAh பேட்டரி. ஆண்ட்ராய்டு ஓகே. இல்லைடா ஸ்டீரியல்டா ஒரு சைடு தான் இருக்குது. ஸ்டீரியோ ஐடி வேலை சொல்லுது ஒரு சைடு தான் இருக்குது. அதுல போடுங்க. கணேசாவோட பாட்டு இது ஆக்சுவலா. கணேசா இன் ரியல் லைஃப் இப்படிதான் இருப்பான். என்ன பண்ண நானும் உண்மையா நல்லவ இங்க தேடி பார்த்தேன் காணும். அந்த பொண்ணு யாரோ ஒரு குல்ஃபி ஐகாரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த வீடியோ பார்க்கறது இந்த ரிவ்யூ பார்க்கத்தான் வந்திருக்க மாட்டீங்க. பிரிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கத்தான் வந்திருப்பீங்க. நான் அதை முதல்ல ஆரம்பிக்கிறேன். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். ரிவ்யூ நீங்க வேற சேனல்ல பாத்துங்க. போஸ்ட்மார்டம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். என்னடா இது? ரிமூவ் 4 ஸ்க்ரூஸ் புஷ் இட் டு ரிலீஸ். என்னடா இது? இங்க அமுக்க மாட்டா.
என்னடா பேட்டரி ரிமூவ்டா வார்னிங் டு நாட் டிஸ்அசெம்பிள் த பேட்டரி அண்ட் ரிலேட்டட் ப்ரொடக்டிவ். நீ சொன்னா நான் கேட்டுருந்தேன். உள்ள என்ன இருக்கு? நான் அதை பார்க்கணும். டேய் என்னடா ஈஸியா ரிமூவல் பேட்டரி வச்சுக்கலாம்டா இவன். இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், பேட்டரி இவ்வளவு ஈஸியா வெளியே தெரியுது. அவன் ரிமூவல் பேட்டரி வச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஆஃப்டர் லாங் டைம் ரிமூவல் பேட்டரி சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதுல மணலள்ளி போட்டியாடா. 1 2 3. ஓகே, ஏய் எனக்கு தெரிஞ்சு இது டிஸ்அசெம்பிளி டக்குனு முடிஞ்சு நடக்குது. ரொம்ப ஈஸியா இருக்கா? ரொம்ப ஈஸியா இருக்குடா. மெல்ல மெல்ல. ஏய் ஈஸியான ஓப்பனிங்டா. இனிமே சரி சொன்னல. இங்க பாரு, இந்த கேமரா டம்மிடா. அது ரொம்ப குட்டியா இருக்கு பாருடா. இந்த கேமரா மட்டும்தான் நல்ல கேமரா. இது வந்து டம்மி டெப்த் சென்சார் மட்டும்தான். ஆண்டனா தெரியுமா? இங்க ஒரு ஸ்க்ரூ இருக்கு. ஏய் வந்துடா. நான் தெர்மல் பேஸ்னா என்னடா தெர்மல் பேஸ்ட்? அதை பார்த்து ஆர்காஸ்மா. கண்ணுல கொலவெறி இருக்கலாம், காமவெறி இருக்கக்கூடாது. போன்ல காஞ்சி போய் கிடக்கணும் அந்த தெர்மல் பேஸ்ட். ஆமாடா, இது இவ்வளோ பரவாயில்லையே. ஃப்ரெஷ் பீஸ் இப்போதான் ஓப்பனிங் பண்ணியிருக்கோம். அப்படிதான் இருப்பா. மூளையை பிரிச்சாச்சு. ப்ராக்சிமிட்டி சென்சார் தெரிஞ்சடா. இங்க ஃப்ரண்ட் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா என்ன பின்ஹோல் கேமரா? இது மாதிரி இருக்கு, ஸ்பை கேமரா மாதிரி இருக்கு. இங்க வர்றா, இதான்டா ப்ராசர். உள்ளே தெர்மல் பேஸ்ட் வச்சிருக்கான்டா. இதுதான் வந்து மீடியாடெக் SoC. இது வந்து SK ஹைனிக் ரேம். என்னங்க எஸ்கே போட்டு அடியே அடிச்சிருக்காங்க ஆன்லைன்ல. திடீர்னு பார்த்தா எஸ்கே ஃபேன். அது நல்ல மனுஷன் தான். திடீர்னு என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன அப்படி சொல்லி பழகிட்டாங்க. நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு அவர் என்ன மைண்ட் செட்ல சொன்னாருன்னே தெரியாது. வேற ஏதாவது லிங்க் பண்ணி லிங்க் சொன்னியடா. நண்பர்களே, ஆன்லைன்ல மட்டும் எதுவுமே பேசிடக்கூடாதுன்றது எனக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா என்ன நம்ம வேலையை பேசுறதா இப்படி இருந்தாலும் வாரம் அடி வாங்கி இருக்கிறோம் பேசிட்டு. தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிடுச்சு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு. ஸோ இது அப்பர் பாடியில் அது ஒரு கேமரா ஒன்று இருக்குது. கன்வெர்ட் பண்ண ஒன்று தனியாக இந்த பிடிச்சிக்க. ஃபியூச்சரில் வந்து மூளை சிப் வச்சுட்டு இதை கனெக்ட் பண்ணிட்டு கண்ணு வேணும்னு கேட்டு போயிடுச்சு கண்ணு. ஐயோ ஆடுதுடா. கேமரா போயிடுச்சு நினைக்கிறது. அந்த ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் ஆடுதான்னு தெரியல. ஆனால் இந்த கேமரா OS இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆனாலும் ஆடுது, ஏன்னு தெரியல. அமுக்கி மொத்தம் பார்த்துக்க. ஓகே, அப்பர் பாடி முடிஞ்சிச்சு. இப்போ லோயர் பாடிக்கு போவோம். இங்கே வரமாட்டேங்குது. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கொடுங்க அண்ணா நமக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலையெல்லாம்? தெரியல, அது ஏதோ பிடிக்குதுடா. ஏதோ ஸ்க்ரூ எதாவது இருக்கான்னு தெரியலையே. இதை வந்து இப்படி பிக்கணும். அது கீழே ஸ்க்ரூ இருக்கு, அது எடுக்கணும். பாவி, உனக்கு எல்லாம் நல்லவன் சொல்லிட்டேன் சார். அதனால என்னடா போன வாட்டி தான் ஸ்டிக்கர் ஒட்டி பார்த்தா, இந்த வாட்டி ஸ்டிக்கர் ஒட்டலன்னு பார்த்தா, இந்த வாட்டி ஸ்டிக்கர் ஒட்டி இதுக்கு மேலே இதை ஒட்டி வச்சிருக்கேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க, ஸ்பீக்கர் மதர் போர்டுக்கு இங்கே போய்டும் டேட்டா. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு, வைப்ரேட்டரு, அப்புறம் டிஸ்பிளேக்கு போகிற கேபிள், இது கீழ் பாடிக்கு வர கேபிள். அவ்வளோதான் சோல்ஜர்ஸ். இதுதான் ஃபோனு. ரொம்ப சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங்கோட போஸ்ட்மார்ட்டம். இதுதான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட்டு. ரிப்போர்ட் வந்து என்னன்னா வந்து இன்னும் பேஷண்ட் உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரியல. செத்துட்டானா இல்லையான்னு கொஞ்சம் நேரம் செக் பண்ணி சொல்கிறேன். அவ்வளோ டீ குடிச்சோம். சில நேரங்கள் கழித்து. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பாடியை வந்து பாடியில் உயிர் இருக்கான்னு பார்க்கலாம். முதல்ல இவனை மாற்றணும்டா. மூளைக்கு வந்து கவர் பண்ணணும். நியூராலிங்க். இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. ஈஸி பீசி. 1 2 3 4 கெட் ஆன் த டான்ஸ் ஃப்ளோர். பூட்டி ஷேக். மியூசிக் எல்லாம் கொடுக்கறடே. 1 2 3 4 கெட் ஆன் த டான்ஸ் ஃப்ளோர். give me some more. இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத. பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. சோல்ஜர்ஸ் இப்போ ஆன் பண்ணலாம். சோல்ஜர்ஸ் அவ்வளோதான்டா. ஈஸிடா, ஈஸி பீஸி தான். ரிப்பேர் பண்ணுற ஈஸி சோல்ஜர்ஸ். இதுக்காக வேணா வாங்க நண்பர்களே. கேமரா இருக்காது, ஏன்னா லேக் ஆகுது. ஆனால் குவாலிட்டி நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது, ஷார்ப்பாக. பட் இது எனக்கு தெரிஞ்சு இந்த லைட்டால் நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிச்சா மொல்ல இருக்கு. சோல்ஜர்ஸ் CMF பிரித்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி திருப்பி மாட்டியாச்சு. ஸோ ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து உண்மையாகவே உள்ள ஒன்றும் இல்லை. ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி நத்திங். உள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்துருப்பீங்க. எனக்கு என்னன்னா வந்து நத்திங் வந்து அவன் எதுக்கு வந்தான்றதே தெரியாத மாதிரி ஆகிப்போச்சு. ஒழுங்காக வந்து நத்திங் 1 2 அது மாதிரி விட்டுட்டு அது மட்டும் விட்டுட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம். இவங்க வந்து OnePlus இருந்தால் ஓப்போவில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. என்னால் வந்து கிரியேட்டிவிட்டி காட்ட முடியல, என்னால் வந்து இனோவேஷன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இப்போ இவனே வந்து பார்த்தீங்கன்னா CMFன்னு ஒரு ஃபோனை விட்டு சுற்றிட்டு இருக்கான். எதுக்கு விடுறான், என்ன பண்ணுறான்னு தெரியல. பட் ஃபேக்ட் தான் சொல்லுச்சு. when it is comes to business சில இதெல்லாம் பண்ணி தான் அவனு பண்ணா வண்டி நடத்த முடியாது. இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஃபோன்ஸ் தான் பயங்கரமாக சேல் ஆகும். அதனால தான் ஒரே கம்பெனி மல்டிபிள் பேரில் வச்சு வித்துட்டு இருக்காங்க இந்தியாவுக்குள்ள. அதுக்கு ரீசன் அதுதான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் விட்டுருக்காங்க. அவ்வளோதான். ஆப்பிளோட முதல்ல கட்ட இதுவே பார்த்தீங்கன்னா கைக்குள்ளே தான் ஃபோன் இருக்கணுன்றது தான். ஆனால் இப்போ பாருங்க இந்த ஃபோன் எவ்வளோ பெருசாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? அதே பார்த்தீங்கன்னா இந்த கலரெல்லாம் மாற்றக்கூடாது அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் இப்போ கலராக மாற்றிக்கலாம். கஸ்டமைசேஷன் கொண்டு வந்துட்டான் உள்ள. அப்படின்னும் போது பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் சிலது எடுக்க தான் செய்வாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் தி டே கம்பெனிஸ் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் இட். உங்களை அடுத்த பார்க்கலாம். பாய்.